ஜென்ரலாக வந்து வழிப்போக்கில் போகக்கூடிய நிறையா தீய சக்திகள் இருக்கும். அது நம்ம வீட்டுக்குள்ளே அண்டாமல் இருக்கிறதுக்கு இந்த சாயங்கால நேரத்தில் இந்த தீபங்கள் ஏற்றுறது. அப்போ இந்த விளக்கு வந்து பஞ்ச பூதங்களையும் உள்ளடக்கக்கூடிய ஒரு சக்தி நம்ம விளக்குக்கு உண்டு. இப்போ நம்ம வீடுகளில் இது இந்த கார்த்திகை மாதத்தில் வாசலில் இந்த 2 விளக்கு நம்ம ஏற்றி வைக்கிறோம். நம்மளுடைய முன்னோர்கள் வந்து வீடு கட்டும் பொழுது மாடம்ங்கிறது வீட்டு வாசலில் சின்னதாக விளக்குக்காக ஒரு சின்னதாக கொட்டியிருப்பாங்க. ஸோ நீங்கள் அந்த அங்கே தான் அந்த மாட விளக்கே வந்து வைக்கணும். ஸோ இந்த 3 நாட்களும் வந்து நம்ம வீடு ஃபுல்லாகவே நம்ம தீபம் ஏற்றுவோம். அப்போ அது வந்து நம்ம ஒரு ஒத்தப்படையில் ஏற்றலாம். அதனால் மாத பிறப்பில் அது போய் ஏற்றுறது ரொம்ப விசேஷம். இல்லை இந்த கார்த்திகை மாதத்தில் என்றாவது ஒரு நாள் நம்ம போகலாம். இல்லை தீபத்தை குப்பை கார்த்திகைன்னு ஒன்று சொல்லுவாங்க. அந்த இடத்துலையும் ஒரு தீப ஒளியை ஏற்றி அங்கேயும் நம்ம வந்து வழிபாடு பண்ணலாம்.